மக்களுக்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ரிஸ்க்கை வந்து எடுத்திருக்காங்க. இதனால் வந்து மக்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆல்ரெடி வந்து தமிழகம் மக்கள் வந்து 10 லட்சம் கோடி கடனில் வந்து இருக்காங்க. ஸோ டிஎம்கே அரசாங்கம் இதை வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கடன் வந்து கம்மியாக வேண்டும் அப்படின்னா தமிழகத்துக்கு புது டெக்னாலஜி வந்து உள்ளே கொண்டு வர வேண்டும். அதனால தான் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வர பிளான் போட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க. ஸோ இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா அதே 10 லட்சம் கோடி கடன் வந்து இருக்குது. இந்த கடனை வந்து கம்மி பண்ணால் கண்டிப்பாக பரந்தூர் ஏர்போர்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தே ஆக வேண்டும். ஆனாலுமே வந்து விஜய் அவர்கள் இல்லை, பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வரக்கூடாது, முக்கியமாக வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான பணிகளை ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பரந்தூர் விமான நிலையம் எதுக்காக முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் வந்து நடந்திருக்கு. ஸோ விஜய்க்கு வந்து தெளிவாக அது புரிய வச்சுருக்காங்க. ஆனாலுமே வந்து திரு விஜய் அவர்கள் இல்லை, பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்துக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கராராக வந்து இருக்காங்களாம். ஸோ வந்து பரந்தூர் விமான நிலைய விவசாய மக்களுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை வந்து தமிழகத்திற்காக வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. தன் மீது குற்றச்சாட்டு வரும் தெரிஞ்சே வந்து இந்த ஒரு ரிஸ்க்கை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய பலன் அளிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ பரந்தூர் விமான நிலையம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழகத்துக்கு தேவையா தேவையில்லை, இல்லை வேறு இடத்துல தேவையா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.